ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாங்க பரிசேயர்கிட்ட, மெஸ்ஸையா என்பது கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிங்க அப்படி கேட்கும்போது அந்த பரிசேயர் பதில் சொல்கிறாங்க, அவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தாவீதின் குமாரன் மெஸ்ஸையான்னு சொல்லும்போது தாவீதிட்ட கடவுள் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வசனம் தாவீது எழுதுறாரு, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பின் வருகின்ற தாவீது சொல்றாரு, எனக்கு பின் வருகின்ற குமாரன், என்னுடைய வம்சத்தில் வரப்போற குமாரன் பார்த்தீங்கன்னா, அந்த குமாரன் கர்த்தருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஒரு சங்கீத வசனம் இருக்க, சங்கீதம் 110 சொல்லப்பட்டிருக்கும். அந்த சங்கீத வசனம் இருக்கு. அப்போ அந்த சங்கீத வசனம் தாவீது சொல்லியிருக்கிறாரு, அந்த குமாரன் யார் அப்படிங்கிற கேள்வியை தான் பரிசேயருக்கு கடவுள் சொல்லி தராங்க. ஆக்சுவலாக அப்படி நல்லா யோசிச்சு பார்க்கணும்.